அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரெட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ நான் ப்ரொமிஸ் பண்ண மாதிரியே மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மிஷன், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு ஓவரால் சொல்யூஷன் செய்கிறதுக்கு இது ஒரு பெரிய மிஷனாக நான் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு மக்களுடைய சப்போர்ட் எனக்கு முழுமையாக தேவைப்படுது. ஓகே, ஸோ நான் முதல்ல இதோட ஹோல் ஐடியா எப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்படுத்துறதுக்கு நான் சில பகுதி வீடியோ செய்வேன். ஓகே, தென் அந்த வீடியோ செஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரு போதியமான தகவல் நான் மக்களுக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இந்த மிஷன் பற்றி ராஃப்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஓகே, அதுக்கான தகவலை நான் சொல்லிட்டேன் சில பகுதி வீடியோலன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண பிறகு, எனக்கு தோணின பிறகு தென் மக்களை நான் ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கூப்பிடுவேன். தென் அங்கேருந்து தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷன் தொடர்ந்து ரொம்ப நாள் இது ஒரு பெரிய மிஷன். ஓகே, இது எதுக்கு செய்யணும்னா இந்த நாடு மக்களுக்கும் ஒரு ஓவரால் சொல்யூஷன் செய்கிறதுக்கு, எந்த விதமான அதாவது ஊழல் பிரச்சனை, பவரை மிஸ்யூஸ் பண்ணுற பிரச்சனை, மக்களுக்கு நியாயம் கிடைக்காத பிரச்சனை, சம உரிமை இல்லாத பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனை, ட்ராமா பண்ணுறது, நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நம்பிக்கையை கொடுத்துட்டு செய்யாமல் போகிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, பவரில் உள்ளவங்க அரசியல்வாதிங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வா. ஓகே, எந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த வாழ்க்கையே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாடகமாக நிற்காம ஒரு ரியலான வாழ்க்கை, உண்மையான ஒரு எதை செஞ்சாலும் ஒரு உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம், மக்கள்லாம் நிம்மதியாக வாழணும், பயந்து வாழக்கூடாது. ஓகே, ஒருத்தவங்களுக்கு அநியாயம் நடந்துட்டா அது நியாயம் கிடைக்கணும். ஓகே, தப்பு செய்ய பயப்படணும். ஓகே, நல்லவங்களாம் வாழணும், கெட்டவங்களாம் பயப்படணும் கெட்டது செய்யறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஓகே, எல்லாரும் ஒரு தன்னம்பிக்கையோட, சுயமரியாதையோட, நிம்மதியாக வாழ்கிற ஒரு சூழல் உருவாகணும். ஓகே, யாரும் ட்ராமா பண்ணிக்கிட்டு, நல்லவனா நடிச்சுக்கிட்டு, பயந்து வாழ்ந்துக்கிட்டு, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போதோ அப்படிலாம் பயந்துக்கிட்டு, ஒரு உண்மையை பேசுறதுக்கு பயம், ஒரு நியாயத்தை கேட்கறதுக்கு பயம், இந்த மாதிரி பயம் இல்லாமல், ஓகே, எந்த சூழ்நிலையிலும் கெட்டது செய்ய பயம் வரணும். ஓகே, நல்லவங்களாம் தைரியமாக வாழணும், நிம்மதியாக வாழணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் முடியும். ஓகே, அதை உருவாக்க முடியும். ஸோ அதை நோக்கி தான். ஓகே, அதை செய்யறதுக்கு முதல்ல தலைமைத்துவம், இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறவங்க எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும். எல்லாரும் இல்லைனாலும் மெஜாரிட்டி நல்லவங்களாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இந்த மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ இதை விளக்கப்படுத்துறதுக்கான வீடியோ முதல் பகுதி தான் இது. ஓகே, இன்னைக்கு டேட் 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024. ஓகே, இந்த ஸ்லைட்லேயே நான் இந்த டேட்டும் போட்டிருக்கிறேன். இந்த டைட்டில் இன்ட்ரோடக்ஷன். இதோடைய என்னது சொல்கிறது, ஒரு முதல் கட்ட வீடியோ. ஓகே, இது ராஃப்லி கொஞ்சம் இது எப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட், நான் ஒரு மனித உரிமை போராளி. டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷமாக நான் இந்த ஃபேஸ்புக் பேஜ் வழியாக நிறைய வீடியோஸ் போட்டு மக்களுக்கு சட்ட அறிவும், நாட்டு நடப்பும், நிறையா விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ பேசிக்லி நான் ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக ஆகிறதுக்கான சூழ்நிலை எப்படி உருவானுச்சுன்னா, எனக்கு முதல்ல பேசிக்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அண்ணன் இறந்த கேஸுக்கு நியாயம் கிடைக்காம இந்த சிஸ்டம் கிட்ட போயிட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த கோர்ட் சிஸ்டம் அண்ட் இவங்ககிட்டலாம் போயிட்டு நியாயம் கேட்க போய் நான் ஏமாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் நான் அதுக்காக நான் போராடி, எங்கள் அண்ணன் அந்த கேஸுக்காக நான் போராடி, என்னை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வன்முறைனா என் காடி எரிக்கிறது, என்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பவரில் உள்ளவங்களாம். ஓகே, பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னை பயமுறுத்துறதுக்கு. அப்போ ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2014லேருந்து 2016 வரைக்கும் நான் வந்து எவ்வளோக்கு தான் இந்த சிஸ்டம் வந்து மோசமாக இருக்குது, எவ்வளோ சதி இருக்குது, எவ்வளோக்கு நியாயம் கிடைக்காம இருக்குது, எவ்வளோ ஏமாத்து, எவ்வளோக்கு என்னது பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சதி வேலை பண்ணுறாங்க எல்லாரும் ஒரு 2 இயர்ஸில் எனக்கு தெரிய வந்துச்சு, ஒரு 2016குள்ளார. அப்போ இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எவ்வளோ ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்ட பிறகு தான் அந்த 2 வருஷம் நான் இவனுங்கிட்டலாம் அந்த போலீஸு இந்த கோர்ட் சிஸ்டம் இவனுங்கிட்டலாம் போய் போராட்டத்தில் சில குறிப்பிட்ட சட்ட அறிவு எனக்கு வந்துருச்சு. ஓகே, நான் படித்தது என்ஜினியரிங்கில், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மெக்காட்ரானிக்ஸ் என்ஜினியரிங்கில். நான் வந்து யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா UTM ஸ்கூடாயில் வந்து 5 வருஷம் டிகிரி பண்ணியிருக்கேன் மெக்காட்ரானிக்ஸ் என்ஜினியரிங்கில். ஸோ என்னுடைய அப்படின்னா பார்த்தீங்கன்னா படித்தது வந்து என்ஜினியரிங்கில். எனக்கு சட்ட அறிவு ஓகே லா நாலேஜ் எப்படி வந்துச்சுன்னா இந்த 2014லேருந்து 2016 வரைக்கும் எங்கள் அண்ணன் இறந்த கேஸுக்காக ஃபைட் பண்ணி கோர்ட்லலாம் போயிட்டு இந்த கேஸு டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணி இது என்ன தான் இது சட்டம்னா என்ன, ஏன் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் என்னத்தை பேசுகிறேன், என்னடா செக்ஷன் என்னடா லான்னு சொல்கிறீங்க, செக்ஷன்ன்றீங்க, டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுன்றீங்க. ஸோ அதெல்லாம் போய் ஒரு 0லேருந்து ஆரம்பித்து முட்டி மோதி பழகி அனுபவத்தில் வந்து 2016ல் நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமில் உள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஏமாத்து இருக்குது, எவ்வளோக்கு பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு சதி இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ப்ளஸ் நான் பழகின அந்த சட்ட அறிவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் திறந்து அதில் வந்து நிறைய சட்ட அறிவு மக்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு 7-8 வருஷமாக. ஓகே, அப்போ வந்து அந்த பேச்சை திறந்து செய்கிறப்போ எனக்கு இன்னும் கூட பிரச்சனைகள் வந்து தெரிய வருது. ஓகே, NGO லெவலில் எவ்வளோ பொய் இருக்குது, ஓகே கம்பெனி சைடில் எவ்வளோ ஏமாத்து நடக்குது, கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் அதிகாரிகள் ப்ளஸ் சட்ட அறிவும் எனக்கு வந்து அப்படியே கூட வருது. தென் மக்களுக்கு நடக்கிற அநியாயம் ஏமாத்து எல்லாம் எனக்கு கூட தெரிய வருது இன்னும். ஓகே, நான் அந்த 2 இயர்ஸ் கழிச்சு 2016லேருந்து ஒரு மனித உரிமை போராளியாக மாறிட்டேன். ஓகே, அப்போ இவ்வளவும் தெரியற வரப்போ நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் செய்யலாம் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்னு ஃபவுண்டர்னு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மக்களோட உரிமையை காப்பாற்றுறேன்னு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, அது மக்களாக என்கிட்ட கேட்கல, நானாக வந்து வாலண்டியராக. ஓகே, ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மக்களை கைவிடக்கூடாது. ஓகே, நானும் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வந்து நல்லது செய்யணும், அவங்களுக்கு நியாயமான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்பை நான் ஆரம்பித்தது. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் வந்து முதல் கட்ட முயற்சியாக நான் என்ன எடுத்தேன்னா மக்களுக்கு சட்ட அறிவுலாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்குறைய புரியணும், சட்ட வழியில் எப்படி நியாயத்தை வாங்கலாம், ஓகே சட்டத்தை எப்படி கையாளலாம் அப்படிலாம் சொல்லி கொடுத்து சட்ட வழியில் போகிறப்போ என்ன மாதிரி பிரச்சனை ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் நீ சொல்கிற சட்ட வழியில் போனோன்னு சொல்கிற, ஆனால் எந்த சொல்யூஷனை உனக்கே நீ செய்ய முடியலையே அப்படின்னு கேள்வியெல்லாம் வரும். ஓகே அப்போது அது என்னுடைய பதில் என்னென்னா அதனால சட்ட வழியை விட்டு வெளியேறலான்னா நோ, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன் சட்ட வழியில் தான் நம்ம போனோம், சட்ட வழியில் தான் இவ்வளோத்தையும் செய்ய போகிறோம், எந்த விதமான வன்முறையும் இல்லாமல். ஓகே, கத்தியின்றி ரத்தமின்றி எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் சட்ட வழியிலேயே இந்த நியாயத்தை இன்றைக்கும் சொல்கிறேன். அதே எந்த ஸ்டாண்டில் நான் இருந்தனோ எந்த முடிவில் நான் இருந்தனோ அதே முடிவில் தான் நான் இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கலனாலும் சட்ட வழியில் உறுதியாக நான் சொல்கிறேன் அதே வழியில் தான் நம்ம இவ்வளோத்தையும் சாதிக்க போகிறோம், அதே வழியில் தான் இவ்வளோ உரிமையும் மீட்டெடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம செய்கிற விஷயம் தப்புன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, எங்கேயோ அதை செய்ய விடாமல் இன்னொன்று தடுக்கிட்டு நிற்கிதுன்னு தான் அர்த்தம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் சட்ட வழியில் தான் செய்ய போகிறோம். ஓகே, சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குதுன்னா என்ன தடுக்குதுன்னா அங்கே சட்டத்தை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்களே அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும். ஓகே, அங்கே தான் அது ஃபெயிலியர் ஆகுது. ஓகே,
அப்போது அதுக்கு வந்து பேசிக்கான ஒரு இந்த மக்கள் ஆட்சியில் இருக்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைவன் இப்போ சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், தலைவனை மாற்றணும். அதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா, தேர்தல் வரப்போ நம்மளுக்கு பிடிச்ச தலைவர்களை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ நாளாக நியாயம் கிடைக்காததுக்கு காரணம், இதுக்கு முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட்டும் அரசாங்க அதிகாரிகளும் பண்ணுற ஊழல், பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது, பொய் பேசுறது, ட்ராமா பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுக்கு சட்ட வழியில் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஏன்னா அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன். முதல் லெவலில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் என்னன்னா வந்து, சில பேருக்கு அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, சில பேருக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதே குற்றத்தை செஞ்சவங்கள. ஓகே, அதே குற்றம் செஞ்சுருப்பாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, ஒரு ஆக்ஷன் இருக்காது. ஆனால் சிலவங்க சின்ன தப்பு தான் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக ஆக்ஷன் எடுப்பாங்க, ஓடி ஓடி ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் சொல்கிறது. இதையும் தாண்டி பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது என்னன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆக்ஷனை விட வேர்ஸ்டான ஒன்று இருக்குது. பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது எப்படின்னா, பொய் கேஸ் போடுவாங்க. ஓகே, செய்யாத தப்புக்கு நீ இந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜுங்களும் சேர்ந்து தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இந்த லெவலில் போகிறப்போ தான் சட்டம் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா தெரியும். ஓகே, என்னலாம் சட்டம் இது, என்ன இருக்குது சட்ட வழியில் போய் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் மேலேயே மக்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்பிக்கை குறையும். ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சு பார்த்தா அந்த விஷயத்த, அது சட்டத்தோட தப்பு இல்லை. இந்த சட்டத்தை கையாண்டுட்டு இருக்கிறாங்க பவரில் இருக்கிறாங்களே அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும், இவங்க சரியா இல்லாதனால அந்த சட்டம் வேலை செய்யாத மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ வந்து இப்படி இருக்குது இந்த சிஸ்டம். அப்போ ஒரே வழி, தலைவனை மாற்றணும். அப்படி இருக்கப்ப தான் நான் வந்து அன்வார் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பல வருஷமாக இதே முயற்சியில் தான் நான் நின்னேன். ஓகே, ஸோ இங்கே என்ன வந்து நடந்து போச்சுன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் அன்வார் செஞ்சது. என்னன்னா, பெரிய நம்பிக்கை துரோகம். ஓகே, ஸோ அன்வார் வந்துட்டு இந்த நாட்டை ரிஃபார்ம் பண்ணுறேன், எல்லாரையும் வந்து நியாயமாக நடத்துகிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன் அன்வார். ஓகே, அதனால இந்த சிஸ்டம் வந்து அதே மாதிரியான பழைய கவர்மெண்ட் எந்த குப்பை வேலை செஞ்சானோ அதே குப்பையாக தான் இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து நம்பிக்கை, ஏன்னா அன்வார் பேசுகிறப்ப நல்லவன் தான் மாதிரி தானே பேசுகிறான். ஓகே, அவன் நல்லவன் மாதிரி பேசுகிறப்போ என்னைக்காவது திருத்திடுவான் அந்த சிஸ்டமை, இவன் தான் இந்த சிஸ்டமை காப்பாற்ற போகிறான்னு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உண்மை தெரியாதனால நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா சாலிடான எவிடன்ஸ் வரலையே இன்றைக்கி இருக்குது. இப்போ தான் புதுசு 2 வருஷம் தானே இருக்குது அவன் கவர்மெண்ட். ஸோ நான் வந்து அன்வாருக்கு சில கம்ப்ளைண்ட் அனுப்பி, ஓகே, அவன் ஆக்ஷன் எடுக்காமல் நான் வந்து இந்த அதிகாரிகள் தொடர்ந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணி நான் ஜெயிலுக்கே போயிட்டு வர ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால, அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் கூடியும் எட்டி பார்க்காதனால, ஸோ சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. இவன்கிட்ட எந்த நியாயமும் இல்லை, ஜஸ்டிஸ் கிடைக்காது இவன்கிட்ட, அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஷோராக தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அதை தெளிவாக அந்த மக்கள்கிட்டையும் சொல்லிட்டேன், அன்வார் வந்து ஒரு ஏமாத்துக்காரன், அவன்கிட்ட எந்த நியாயமும் இல்லை, அவன் போய் சொல்லிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இது பெரிய ஏமாற்றம். ஓகே, அன்வார் கவர்மெண்ட்டும் எந்த சொல்யூஷனும் செய்ய போகிறதில்ல. ஓகே ஓகே அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அடுத்த நிலை தலைவனை மாற்றி பார்த்துட்டோம், சொல்யூஷன் வரலை. அப்போ அடுத்த கட்டம் ஒய் நாட் கவர்மெண்ட்டை நம்மளே ஏன் ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதோட முடிவு தான் மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அதை நோக்கி தான் இப்போ செயல்பட போகிறேன். அடுத்தது ஆஸ் அ டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டராக இருந்து, ஓகே, இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுறதுக்கு அடுத்த கட்ட முயற்சி. எதுக்கு மொத்தவனை நம்பிக்கிட்டு? ஓகே, ஸோ இதில் என்ன பெரிய வித்தியாசம்னா, இவ்வளோ நாள் நம்ம நம்பிக்கை அடிப்படையில் தான் தலைவர்களை சூஸ் பண்ணுறோம். நம்பிக்கைன்னா என்னென்னா, அவன் நல்லவனா கட்டுவனா தெரியாது, ஆனால் அவன் நல்லவன் மாதிரி பேசுகிறான், இவன் நம்பி தான் பார்ப்போமே, அது பேர் தான் நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கைன்றது உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, தன்னம்பிக்கை, உங்களை நீங்கள் நம்பணும். ஓகே, அதுதான் உண்மையான நம்பிக்கை, ஒரு ஹெல்த்தியான நம்பிக்கை. ஓகே, ஆனால் மொத்தவங்களை நம்பினா அது வந்து பெரிய கிரேட்டான விஷயம்னு சொல்ல முடியாது. இப்போ நான் அன்வாரை நம்புகிறேன், அவன் வந்து காப்பாற்றுவான், அது வந்து நம்மளுக்கு வேறு சாய்ஸ் இல்லாமல் நம்பணும். ஓகேவா? எவனும் உருப்படியாக இல்லை, அரசியல்வாதிகளை எவனையும் நம்ப முடியல. இது வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் எவனோ அதை ஆட்சி பண்ணிட்டான், நாடு சரியா இல்லை,
இந்த அனுவாருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கல, கொடுத்து தான் பார்ப்போம். இது வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நம்ம வேற வழி இல்லை. மக்கள் ஆட்சியில் நம்மளுக்கும் அவ்வளோதான் சாய்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஷுவராக தெரியாது, ஆனால் இவனுக்கு தான் நான் வாய்ப்பு இது வரைக்கும் கொடுத்ததில்ல, கொடுத்து தான் பார்ப்போமே. ஓகே, இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. ஓகே, இதுதான் மேக்சிமம் நம்மளால செய்ய முடிஞ்சது. அப்போ வந்து எவனுக்கு இது வரைக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலையோ அவனுக்கு கொடுத்து பார்க்குறோம். அவன் நல்ல மாதிரி பேசுகிறான், இவனாச்சும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து ஓட்டு போடுறோம். ஓகே, அப்போ திரும்ப திரும்ப நம்ம ஏமாந்து தான் போகிறோம். நிறையா சமயத்தில் அரசியல்வாதிகள் வந்து அவனுங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னுக்கு சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஏமாற்றம் தான் வருது. அப்படின்னால நிறையா மக்களுக்கு வந்து இந்த மக்கள் ஆட்சி மேலேயே என்னது ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு ஓட்டு கூடயும் போட வெளியே வர மாட்டாங்க. ஓகே, எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன இருக்கு, நாடு என்ன மாறியா போகுது, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நான் உழைக்கணும், அப்போ தான் என்னால் என் குடும்பத்தை நான் முன்னேற்ற முடியும், நாங்கள் நல்லா வாழ முடியும். இந்த அரசியல்வாதிகளை நம்பி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடுறதுக்கு கூட வெளியே வர்றதில்லை. ஓகே, ஸோ நான் இதை என்னவா மாற்ற நினைக்கிறேன்னா, இந்த நம்பிக்கை அடிப்படையிலேயே எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அரசியலை ஓட்டுறது. ஓகே, நம்பி நம்பி கெட்டு தானே போகிறோம். அப்போ உறுதின்னு ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட், புதுசாக ஒரு கான்செப்ட் நான் மாற்ற நினைக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு லெவலுக்கு உறுதியாக தெரியணும். உன்னை நம்ப சொல்லாத அரசியல்வாதியை பார்த்து, டேய் நீ உன்னைய நம்ப சொல்லாத, நீ நல்லவன் மாதிரி தான் பேசுவ, உனக்கு நான் ஓட்டு போட்டேன்னா கடைசியில் நீ வந்துட்டு எப்பயுமே எங்களை ஏமாற்றிட்டு ஓடிடுறீங்க, அதனால் எங்களுக்கு ஒரு அளவுக்கு உறுதியை கொடு, நம்பிக்கையை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அளவுக்கு உறுதியை எப்படி கொடுக்குறது? உறுதியாக நம்மளுக்கு ஷுவராக தெரியணும், இவன் தான் நல்லவன், ஓகே, இவன்கிட்ட நேர்மை இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு உறுதியாக தெரியணும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்குறதுக்காக இந்த மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட்ல இதில் என்ன புதுசாக ஒரு விஷயத்தை நான் இன்செர்ட் பண்ண பார்க்குறேன்னா, இந்த தலைவர்களை வெரிஃபை பண்ண முடியுமா, ஒரு என்ன சொல்கிறது, இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா, இவன் நல்லவனான்னு தேர்தலுக்கு முன்னையே இவனுக்கு நான் ஓட்டு போடுறதுக்கு முன்னையே இவன் நல்லவனா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ண முடியுமானா முடியும். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை இன்செர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கிறேன். என்ன ஐடியானா, பேசிக்லி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அதில் எவனாச்சும் வந்து நுழைஞ்சிக்கிறான். ஓகே, ஒரு என்னது பல வருஷமாக அரசியலை பற்றி பேசி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அனுவார் கட்சியை வச்சுக்குவோமே, அவன் வந்து இப்படி செஞ்சிருவான், நாட்டை அப்படி செஞ்சிருவான்னு மைக்கா பிடிச்சா பெருசாக நல்ல மாதிரியே பேசுகிறப்போ நம்மளுக்கும் நம்பிக்கை அடிப்படையில் இவனு தான் வாய்ப்பு கொடுக்கல, அவனுக்கு பின்னாடி ஓடுறோம். அப்போ அவன்கிட்ட வந்து நுழைஞ்சான் பார்த்தீங்களா, அந்த கட்சியில் வந்து அவனோ புதுமுகலாம் வந்து நுழைஞ்சிக்கிறான். அப்போ இந்த அனுவாரை நம்பி அந்த அனுவார் கட்சியில் நுழைஞ்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நம்புகிறோம். ஓகே, இப்போ அனுவாரே இவ்வளோ கேவலமாக இருக்கான், அப்போ புதுசாக அவன் கீழே வந்து நுழைஞ்சானுங்களே அவனுங்களாம் என்ன மோசமாக இருப்பானுங்கன்னு தெரியலையே. ஓகே, அதுதான் இந்த அரசியலில் பழைய மெத்தடில் உள்ள கேவலமான விஷயம். அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சியிலே உள்ளவனுங்க நாரி போனவனுங்க எல்லாம் இருக்கிறானுங்க, எல்லா ட்ராமாவும் பண்ணி மக்களை ஏமாத்துறானுங்க. அப்போ வந்து எவன் வேணாலும் அந்த கட்சி பேரில் நுழைஞ்சி அந்த கட்சி வழியாக ஓட்டு வாங்கி வந்துடுறான், அரசியலுக்குள்ளே வந்துடுறான். ஓகே, கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சினதெல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான். ஓகே, இதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், புதுசாக என்ன விஷயத்தை இன்செர்ட் பண்ணுறேன்னா, இந்த அரசியல் கட்சிக்குள்ள நுழையிறதுக்குவே மக்களோடைய அனுமதி முன்னுக்கே வேணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த, அதாவது ஒரு மக்களாட்சினா எப்படி ஒரு மக்களாட்சியை நான் வந்து அப்கிரேட் பண்ண நினைக்கிறேன். அதாவது நீ அரசியல் கட்சிக்குள்ள நுழையிறதுக்கே மக்கள் முதல்ல உன்னை சூஸ் பண்ணணும். ஓகே, ஓகேவா? அப்போ இவனா வந்து பேசிக்கலி சட்டம் சம்மதிக்கும், நீ வந்து பேபாசா நின்று அரசியலில் நிற்கலாம், ஒரு கட்சி வழியாக நிற்கலாம், அவனுங்களா நிற்கட்டும். மொத்த கட்சிலாம் பழைய மாதிரி தான் இருப்பானுங்க. எல்லாத்தையும் நான் சொல்கிற இது வந்துட்டு எல்லா கட்சியும் நான் சொல்லலை. ஓகே, அவனுங்க பழைய குப்பைங்க அப்படியே தான் இருப்பானுங்க. ஓகேவா? தனியாக ஒருத்தன் வந்து நிற்பான், பேபாஸ் நிற்பான், அப்புறம் வந்து ஒரு கட்சி பழைய கட்சி, நாரி போன கட்சி, புதுசாக வந்த கட்சி, புதுசாக வந்து மாற்றம் செய்ய போகிறேன், புரட்சி பண்ண போகிறேன், புதுசாக வந்தவன் எல்லாம் வெந்தவன் வேகாதவன்லாம் தனியாக இருப்பான். ஒரு என்னை நம்புங்க, என்னை நம்பி ஓட்டு போடுங்க, நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு அவனுங்களாம் நிற்பானுங்க. அவனுங்களை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது இந்த நான் மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட்னு சொல்கிறேன்ல, இதில் புதுசாக ஒரு என்ஜிஓ, ஒரு லெவலில் ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி, இந்த என்ஜிஓ வந்துட்டு அரசியல் கட்சி கிடையாது.
ஓகே, நான் உருவாக்குற போகிற என்ஜிஓ வந்து அரசியல் கட்சி கிடையாது. இது நல்ல லீடர்ஸை ஃபில்டர் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. ஓகே, ஃபில்டர் பண்ணி ஒரு லிஸ்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் இவங்க இந்த நல்ல லீடர்ஸு அவங்களோட நேர்மன்னு என்ன சொல்கிறேன்னா, அவங்க மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி அவங்க நடத்துகிற அந்த நிர்வாகத்தை டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு கணக்கு வழக்கு காமிக்கணும். பேசிக் ஐடியா என்னன்னா பண விஷயத்தில். ஏன்னா இந்த டோட்டல் நடக்கிற அநியாயத்துக்கு மூல காரணம் காசுக்காக தான் இவ்வளோ பிரச்சனையும். இந்த ஊழல் பண்ணி காசை ஏமாத்துறதுக்கு தான் எல்லா பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதுலேருந்து அநியாயம் பண்ணுறது, பொய் பேசுறது, ட்ராமா பண்ணுறது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா இந்த காசுக்காக தான். ஓகேவா? அப்போ இந்த காசுலாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நான் மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த கட்டவன்ட்டே இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி நல்லவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நேர்மையாக இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இவ்வளோ தான் உங்ககிட்டேருந்து நம்ம டொனேஷன் மக்களோட பொது காசு இவ்வளோ வந்துச்சு, இந்த இவ்வளோக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணோம், இந்த இவ்வளோ மிச்சம் இருக்குது, இவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி ஒரு வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக கணக்கு வழக்கு காமிக்கிறது ஒரு நல்ல தலைவனுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. ஓகே, அப்போது இந்த என்ஜிஓட வேலை என்னென்னா, இந்த மாதிரியே கொள்கையில் உள்ளவங்க மக்களுக்கு பண விஷயத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த பார்த்துக்குங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதாங்க பார்த்துக்குங்க, வந்தது என்ன போனது என்னன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு வெளிப்படையாக இருக்கிற நல்ல தலைவர்கள்லாம் லிஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த என்ஜிஓட வேலை. ஓகே, அதான் அவங்க நல்ல தலைவர்கள்லாம் அந்த வெப்சைட்டில் தெரிவாங்க. ஓகே, அப்போ மக்கள் போயிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ நேர்மை இருக்குது, அவங்க வந்து எவ்வளோக்கு கணக்கு வழக்கெல்லாம் காமிக்கிறது சரியாக காமிக்கிறாங்களா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க சொல்கிற கணக்கு வழக்கெல்லாம் நியாயமாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டு அந்த தலைவர்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு லைக் பட்டனும் ஒரு டிஸ்லைக் பட்டனும் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த என்ஜிஓ ஆல்ரெடி இவங்கெல்லாம் நேர்மை இருக்கியா பார்த்துக்குங்க, இவங்களாம் வந்து கணக்கு வழக்கு காமிக்கிறாங்க. என்ஜிஓவும் அவங்கள அதாவது மாதம் அவங்க கணக்கு காமிக்கிறாங்களா பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி என்ஜிஓ வந்து அதை கண்காணிக்கும். அவங்க கணக்கில் பொய் இருக்கா, ஓகே, அதெல்லாம் பார்த்து என்ஜிஓ வந்து முதல்ல லிஸ்ட் பண்ணும். ஓகே, இவங்கெல்லாம் வந்து நேர்மை உள்ள தலைவர்கள். அதோட முடிஞ்சிடாது. அந்த நேர்மை உள்ள தலைவர்களேருந்து மக்கள் இன்னொரு தடவை லைக் டிஸ்லைக் போட்டு அந்த நல்ல தலைவர்கள்லேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறப்போ அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை சூஸ் பண்ணி அடுத்த லெவலில் தான் இந்த நான் உருவாக்க போகிற இந்த என்ஜிஓ ஃபில்டர் பண்ணி நல்ல தலைவர்களை உருவாக்குறோம்ல, இவங்க தான் தேர்தலுக்குள்ளே நுழைய முடியும். ஓகே, அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே வச்சுக்குவோம். ஓகே, நான் நேர்மையாக எல்லா கணக்கு வழக்கு காமிக்கிறப்ப அந்த என்ஜிஓ வந்து ஓகே நான் வந்து தகுதி பெறேன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. இந்த சிஸ்டம் இந்த என்ஜிஓ உருவாக்கின லிஸ்ட்டு குட் லீடர்ஸோட லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான தகுதி மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். ஏன்னா என் நேர்மையை நான் வெளிப்படுத்திட்டேன். நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி மாதம் என்ஜிஓ தலைமையில் நடக்கிற எல்லா கணக்கு வழக்கையும் நேர்மையாக மக்கள்கிட்ட காமிக்கிறதுனால இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ஜிஓ சம்மதிக்கும். நானும் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வர முடியும் தவிர அரசியல்வாதியாக இந்த அரசியல் கட்சிக்குள்ளே வர்றதுக்கும் தேர்தலில் நிற்கிறதுக்கும் இது தகுதி பத்தாது. ஓகே, அடுத்த நிலையில் மக்கள் போடுற லைக் டிஸ்லைக்கில் யார் முதல்ல நல்ல தலைவர்களாக வர போகிறாங்க, யார் கீழே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது மக்கள்கிட்ட இருக்கும் அந்த 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 ஆப்ஷன். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஃபில்ட்ரேஷன் என்ஜிஓ பண்ணுது அவங்ககிட்ட நேர்மை இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ரெண்டாவது ஃபில்ட்ரேஷன் மக்களே பண்ணுறாங்க. மக்கள் செலெக்ஷன் பண்ணுறாங்க. மக்களே பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிகிட்டே வராங்க நிறையா பேர். இது வழியாக யாருக்கு அதிகமான மக்களுக்கு பிடிச்சிருக்குதோ அவங்க தான் அந்த அரசியல் கட்சிக்குள்ளேயே வர முடிஞ்சது. ஓகே, இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அரசியல் கட்சியில் இந்த இந்த தன்மையே கிடையாது. அரசியல் கட்சியில் எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட? ஓகே, நீங்களா சூஸ் பண்ணீங்க அந்த அரசியல் தலைவனை? எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு? இல்லையே. அவனே கோசமாக சொன்ன வாயிலேயே வந்து வடை சுட்டு இந்த நம்பிக்கைன்னு பேசியே ட்ராமா பண்ணியே உங்ககிட்ட மனசில் ஆசை வளர்த்து நம்பிக்கையை வளர்த்து போலியான நம்பிக்கையை வளர்த்து நிற்கிறான். அவனுக்கு கீழே ஜாயின் பண்ணுவான். இவனுக்காக இந்த தலைவனுக்காக நம்பி கீழே நுழைஞ்சவனு அவன் கட்சியை நம்பி நீங்கள் ஓட்டு போடுறீங்க. ஆனால் செலெக்ஷன் எதுவுமே நீங்கள் செய்யலை. ஓகே, புரியுதுங்களா?
ஸோ அவன் வந்து அப்போ வந்து அரசியலில் வந்து நிற்கிறான், வேற வழி இல்லாமல் ஓட்டு போடுறீங்க, வந்து ஏமாத்திட்டு போயிடுறான். அப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. 4-5 வருஷத்துக்கு அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் நீங்கள் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர ஒன்றும் செய்ய முடியல. நானும் சரி, ஓகே, எல்லா மக்களுக்கும் என்னையும் சேர்த்து தான், எனக்கும் இதே நிலைமை தான். புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தவிர ஏதாவது பண்ண முடியுதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் நான் ஆரம்பிக்க போகிற சிஸ்டமில் ஏதாவது தலைவர்களால் பண்ண முடியுமா? முதல்ல நேர்மையை காட்டலாம் இந்த என்ஜிஓ தூக்கிறோம். ஓகேவா? ஏதாவது தில்லுமுள்ள வேலை பண்ணானா, காசு விஷயத்தில் ஏமாத்தினானா, நேர்மை இல்லைன்னா ஏதாவது ஒன்று என்ஜிஓ, ஓகே, நான் ஆரம்பிக்க போகிற என்ஜிஓட எதிர்பார்ப்பு என்னன்னா, நீ முதல்ல நேர்மையை வெளிப்படுத்தணும். ஓகே, காசு விஷயத்தில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுல ஏதாவது ஒரு கோளாறுனா என்ஜிஓ அந்த லிஸ்ட்லேருந்து, நல்ல தலைவர்கள் லிஸ்ட்லேருந்து தூக்கிறோம். ஒன்றாவது. ரெண்டாவது, நீ சம உரிமைக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ வந்து இந்த நாட்டோட பிரச்சனை என்ன? சம உரிமை கிடையாது. ஓகே, நம்ம என்னத்தை நோக்கி செயல்படுறோம்? ஊழலை ஒழிக்கணும், பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதை ஒழிக்கணும், எல்லா மக்களையும் சமமாக நடத்தணும், சம உரிமை கிடைச்சாகணும். இந்த இலக்கில் தான் நம்ம நோக்கி ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான முதல் கட்ட முயற்சி. ஓகே, அப்போ இந்த கொள்கையை மீறி எந்த தலைவர்கள் நடந்தாலும் என்ஜிஓ முதல்ல லிஸ்ட்லேருந்து தூக்கிடுச்சுன்னா அவங்க இந்த அரசியல் கட்சிக்குள்ளேயே வர முடியாது. ஏன்னா லிஸ்ட்லே இல்லைன்னா மக்கள் கண் பார்வைக்கு அவங்க இருக்க முடியாது. நீ தனியாக போகும். நீ வந்து பேபாஸா நிற்கிறியா, இல்லை மொத்த கட்சிக்கிட்ட போய் மக்களை எப்படி ஏமாற்றி பழைக்கிற, எப்படி போய் நாசமாக போகணும்னு விட்டுருவோம். ஓகே, அப்போ இந்த ஃபில்ட்ரேஷனை என்ஜிஓ பண்ணிட்டு அடுத்தது மக்களோட செலெக்ஷன் வந்து இதெல்லாம் கடந்து வந்து ஒரு நல்ல தலைவர்களாக வந்து தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும் அவங்களால. ஓகே, அப்போ மக்களுக்கு முழு மக்களாட்சியோட முழு அதாவது வாய்ப்பும் அங்கே இருந்துச்சு. மக்களாட்சின்னா அப்படி இருக்கணும். அரசியலுக்குள்ள வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கே நீ எல்லா ஃபில்ட்ரேஷனும் என்ஜிஓ ஃபில்ட்ரேஷன் மக்களுடைய செலெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி தான் நீ எலெக்ஷன்லேயே வர முடியும். ஓகே, வந்துட்ட பிறகு அங்கே நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்ட பிறகு தான் அரசியலுக்குள்ள இது அரசாங்கத்துக்குள்ளே வர முடியும். ஓகே, இதுதான் நான் பண்ண போகிற அந்த மாற்றம். ஓகே, இதுக்காக நான் முதல் கட்ட முயற்சியாக என்ன எடுத்தேன்னா, நேர்மை முக்கியம் சேரிட்டின்னு ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி கணக்கு வழக்க காமிக்கிறது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் டச் பண்ணி நான் காமிச்சிக்கிட்டு தான் வந்தேன். ஓகே, ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன்னா, ஒரு வெப்சைட்டை திறந்து அதில் கணக்கு வழக்க காமிச்சு அதில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, எல்லா என்ஜிஓவும் மலேசியாவில் உள்ள எல்லா என்ஜிஓவாக இருந்தாலும் சரி, சமூக சேவகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக்காக இருந்தாலும் சரி, யார் டொனேஷன் தேடினாலும் அந்த வெப்சைட்டில் வந்து எங்ககிட்ட கணக்கு வழக்கு காமிக்கிறதுக்கான ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி எங்கள் என்ஜிஓட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வழியாக அவங்களுடைய டொனேஷன் கலெக்ஷனுக்கும் கணக்கு வழக்கு காமிக்கிறதுக்கான ஆப்ஷனும் நான் கொடுத்துருந்தேன் அந்த வெப்சைட்டில். ஓகே ஓகே அந்தக்கு எந்த விதமான ஆதரவும் என்ஜிஓ சைட்லேருந்து எனக்கு கிடைக்கல. யாரும் முன்னுக்கு வந்து ஒரு வெளிப்படையாக இருக்கிறதுக்கு ஒரு ஆதரவும் தெரிவிக்கல. யாரும் அதாவது எந்த விதமான நேர்மையும் காமிக்கல எந்த என்ஜிஓ. ஓகே, ஆனால் அந்த வெப்சைட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 800 வெள்ளி வேப்போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டுறதா இருந்து இந்த வேஸ்ட்டு. ஏன்னா எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. ஓகேவா? அப்புறம் எங்கள் என்ஜிஓலேயும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரொம்ப 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 குறைவு. அப்போ குறைவுனால அதை வந்து அதை நடத்துறதுக்கு மேற்கொண்டு நடத்துறதுக்கு அது அதாவது சக்தி இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ஜிஓவை அடுத்த நிலையில் நான் வருஷ காலமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வாங்க நேர்மையாக எல்லாரும் மக்களுக்கு கணக்கு வழக்கு காமிக்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வருவோம். இது வழியாக நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 10 பேருனாச்சும் முன்னுக்கு வாங்க முதல்லன்னு பல வருஷமாக கூப்பிட்டுருக்கேன். என் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, யாரும் அதுக்கும் முன்னுக்கு வரல. ஓகே, அப்படி வராதப்போ அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் கணக்கு வழக்கு நேர்மையாக காமிச்சாங்களா ஆட்டோமேட்டிக்கலி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த 10 பேர் மேலே மட்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நேர்மையாக எல்லாம் எதை செஞ்சாலும் கணக்கு வழக்கு காமிக்க முடியுது, ஏன் மற்றவங்களால காமிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன நடந்துருன்னா ஆட்டோமேட்டிக்கலி நேர்மை இல்லாத தலைவர்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுவானுங்க. இந்த ட்ராமா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களா அவங்களாம் ஆட்டோமேட்டிக்கலி அழிஞ்சு போயிடுவானுங்க. ஓகே, அப்போ அழிஞ்சு போகிறப்போ
இந்த வெளியில் நிறைய நல்லவங்க இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. வாழ்க்கையை வெறுத்து போய் மக்கள் மேலேயே நம்பிக்கை விட்டு போய் ஐயோ நல்லவனா நான் வந்தேனா அவனுக்கு சேவை செய்யறதுக்கு என்னையே தான் அவன் தப்பு பேசுவான். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவன் இப்படி எட்டி பார்த்து 4 கருத்து பேசினானா அவன் இந்த போலியா நடிச்சிட்டு இருக்கானுங்க, ட்ராமா பண்ணி இந்த சிஸ்டம்குள்ள உட்காந்துருக்கானுங்கள அரசியல்வாதிக அதிகாரிகள் கீழே சப்போர்ட்ல கேபிளோட உட்காந்துருக்கானுங்களா, இவனுக்கு வந்து நசுக்குவானுங்க. ஒரு போலியான ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்கள ஒரு நேர்மை கணக்கு வழக்க காமிக்க சொல்லுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஓடுவானுங்க. ஓகே, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இவனுங்க போட்டு நசுக்கிடுவான். அந்த புதுசாக வந்தான நல்லவன் அவனை போட்டு என்னாவது ஒன்று பொய்ய சொல்லி அவனை ட்ரோல் பண்ணி அவனை ஆரம்பத்திலே அடித்து விரட்டிடுவானுங்க. ஓகே, என்ன மாதிரி அதாவது மண்டை கிராஸ் பிடிச்சோன்னு சொல்லலாம் என்னையெல்லாம் வந்து, அதாவது பிடிவாதமாக பார்த்துருவோண்டா. ஓகே, நான் வந்து டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர், மக்களோட உரிமையை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்தவன். ஓகே, என்னையை வெட்டிருங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மண்டை கிராஸ் பிடிச்சவன் நான். எந்த அநியாயத்துக்கு தலை வணங்காதவன் நான். அதனால நான் தாங்கி பிடிச்சி நிற்கிறேன். நீ என்னத்த வேணாலும் பண்ணுடா, என் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணு, அந்த 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 என்னது என்னோட அந்த என்னது அநியாயத்துக்கு நான் தலை வணங்க முடியாதுடா அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அந்த மன தைரியத்தோட இருக்க பார்த்தீங்களா. அதனால அவனுங்களை என்னைய வந்து சாய்க்க முடியல. ஆனால் எல்லா நல்லவங்களும் இறங்கி செய்வோம், ரிஸ்க் எடுத்து இவ்வளோக்கு செய்வோம் அப்படின்னு வரமாட்டாங்க. ஓகே, அதனால என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு நல்ல தலைவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அடைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல இல்லை, நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க, ஆனால் வாய்ப்புகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த வாய்ப்பை திறக்கிறதுக்கும் இந்த கட்டவனுங்களை செயல் இழுக்க வைக்கிறதுக்கும் தான் இந்த அடுத்த கட்ட முயற்சி. ஓகே, இப்போ கேள்வி என்னன்னா, அதுதான் எந்த என்ஜிஓ முன்னுக்கு வரலையே, வருஷ காலம் கூப்பிட்டு வரலையே, வெப்சைட்டை திறந்து டே இப்படி தான் இருக்குது வாங்கடா, இந்த வெப்சைட் சிஸ்டம் நான் டெவலப் பண்ணிட்டேன், வந்து நீ கீன் மட்டும் பண்ணு, டேட்டாவை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணி கீன் மட்டும் பண்ணு, உனக்காக ஒரு தனியாக தெரியும், நீயும் ஒரு நேர்மையான தலைவன்னு அந்த வெப்சைட் ஒன்றை காமிக்கும், உன்னோட கணக்கு வழக்கெல்லாம் அது கீழே நிற்கும், வருஷ கால கணக்கு உன்னோட இருக்கும், உன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட நீ சொல்லலாம், இங்கே வந்து பார்த்துக்குங்க, இந்த வெப்சைட் போங்க, இந்த லிங்கை தட்டுங்க, நான் என்னோட கணக்கு வழக்கெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப உன்னை பற்றி உன்னோட நேர்மை மக்களுக்கு தெரியும். வா, சிஸ்டமை நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் யாரும் வரலை. அப்புறம் உன்னோட பிளாட்ஃபார்ம்லனாச்சும் காமிடா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி உன்னோட சோஷியல் மீடியாவில் என்னன்னாச்சும் காமிடா, அதையும் காமிக்க மாட்டுறானுங்க. ஓகே, அப்போ கேள்வி என்னன்னா எப்படி தான் செய்யறது? அப்போ அது செய்ய முடியல, என்ஜிஓவும் கோஆப்ரேட் பண்ண மாட்டுறானுங்க. அப்போ நான் திரும்பவும் இப்போ என்ன பண்ணுறேன், மக்கள்கிட்டே வரேன். ஓகே, ஸோ அப்போ புது பிளான் என்னன்னா ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் மக்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த நல்ல கவர்மெண்ட் நல்ல தலைவர்களை ஃபில்டர் பண்ணணுமா இல்லையா? நல்ல கவர்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறது, அதாவது நல்ல கவர்மெண்ட் உருவாக்கணும்னா நல்ல தலைவர்கள் வேணும். ஓகே, அதை ஃபில்டர் பண்ணுற என்ஜிஓவை பில்ட் பண்ணணும் முதல்ல. ஓகே, அப்போது நான் மக்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முதல்ல அந்த என்ஜிஓவில் மெம்பராக சேரணும். ஓகே, சேர்ந்துட்ட பிறகு ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, என்ஜிஓவில் முன்னுக்கு வரலை. ஓகே, இருக்கிற சமூக சேவகன்னு சொல்கிறவன், சமூக போராளின்னு சொல்கிறவன், என்ஜிஓன்னு சொல்கிறவன், ஓகே, மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறோன்னு சொல்கிறவன் எனக்கே புரியல. நீங்களே அந்த லாஜிக்கை யோசிச்சு பார்த்துக்குங்க. நேர்மையாக கணக்கு வழக்கு காமிக்கன்னா யாருமே முன்னுக்கு வரலை. ஓகே, இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணல, இன்னைக்கும் நான் கூப்பிடுறேன், வாங்க, மக்களை காப்பாற்றுறதுக்கு நல்ல தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஓகே, நான் எந்த என்ஜிஓக்கும் எதிராக வேலை செய்யலை, யாரையும் வந்து மக்கள்கிட்ட இவங்களை பேரை கெடுக்கணும்னு நான் சொல்லலை. ஓகே, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இதுக்கு அப்புறமும் சொல்கிறேன், எனி டைம் நீங்கள் முதல்ல வாங்க, நல்ல தலைவர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. நீங்கள் வராதனால தான் நான் மக்கள்கிட்ட இப்போ போகிறதா இருக்குது. ஓகேவா, நான் இந்த பாயிண்ட்லையும் சொல்கிறேன், இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாலும் சொல்கிறேன், எந்த என்ஜிஓவும் எந்த தலைவர்களும் எந்த அரசியல் தலைவர்களையும் நான் நிறுத்தலை. நேர்மையாக இருங்க, இந்த சிஸ்டமுக்குள்ளே வாங்க. இந்த சிஸ்டம்னா அந்த வெப்சைட்டில் நீங்களும் ஒரு நல்ல தலைவர்கள் தெரியுங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கும் சரி இதுக்கு அப்புறமும் சரி நான் உங்களை தடுக்கலை, நீங்கள் வாங்கன்னு தான் சொல்கிறேன்.
நீங்கள் நேர்மையை காட்டாத வரைக்கும் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நேர்மையாக இல்லாத தலைவர்கள் நம்பி வீணாவாதீங்க, நம்பி அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. அப்படி உங்களை நம்புங்க, தன் நம்பிக்கை வைங்க, ஆனால் மொத்தவங்களை நம்பாதீங்க, முக்கியமாக அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. ஓகேவா? அதான் நான் சொல்ல வர்ற மெசேஜ். கோசமாக பேசுகிறானே அவனை நம்பாதீங்க, நல்லவனா நடிக்கிறான, சேவை செய்யறன்னு சீனு காட்டுறான, எல்லாத்தையும் கணக்கு வழக்க காமிச்சிட்டு செய்யும். கணக்கு வழக்குனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி, பேங்க் ஸ்லிப்லாம் மொட்டை மொட்டையாக போட்டுலாம் ஏமாற்றக்கூடாது. ஓகே, என்ஜிஓக்குன்னு சில அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நேர்மைனா என்ன என்ன அளவுக்கு நேர்மை? நேர்மையாக நடிக்கிறது நேர்மை இல்லை, நேர்மைனா நேர்மை தான், உண்மையான நேர்மை. பேங்க் ஸ்லிப்பை பாதி கணக்கு காமிக்குது அப்படிலாம் வேண்டாம். நீ ஒரு மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போடு, வெளியாவன காசுக்கெல்லாம் பதில் சொல்லு. தேவைப்பட்டால் உள்ளுக்கு வந்த காசு எங்கேருந்து வர்றது? இல்லீகல் ஃபன்னா? தனிப்பட்ட நபர்கிட்டேருந்து உனக்கு கூட அமௌண்ட் மாதம் மாதம் வருதா? இல்லீகல் ஃபன்னா? எல்லாத்தையும் பார்க்கட்டும் மக்கள். ஸோ அதுக்கு தான் பயப்படுறானுங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. டொனேஷன் நான் உங்கள் காசு புந்து தான் திருடணும்னு அவசியம் இல்லை. இவனுங்க என்னாவது இல்லீகல் பிஸ்னஸும் செய்ய வாய்ப்பு இருக்குது. ட்ராக் பிஸ்னஸ்ஸு மற்ற இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு என்ஜிஓன்ற ஃபார்மில் அந்த பிளாக் மணிலாம் ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேரை கூப்பிட்டு வந்து நான் பாருங்க டொனேஷன் தேடணும், இவ்வளோ டொனேஷன் வந்துச்சு கொடுத்தோம், எல்லாம் வந்துட்டு ஒரு இல்லீகல் ஃபண்டை வச்சு ஒரு ட்ராமா, அது வழியாக அவங்க வந்து பாருங்க அரசியல்வாதியாக வர்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் காட்ட முடிஞ்சது ஒரே விஷயம். வண்டவாளம் தண்டவாளம்லாம் எங்கே தெரிஞ்சு போயிடும்னா, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி மாதம் மாதம் கணக்கு வழக்கு அனுப்பிச்சா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். வெளியாவன காசுக்கும் பதில் சொல்லணும். உன்னோட சோர்ஸ் எங்கேருந்து வருது? உன் காசு பொதுமக்கள்கிட்டேருந்து வருதா இல்லை பல்கா இங்கேருந்து வந்து கொட்டுதா? எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த டோட்டல் ட்ராமாவே நம்ம உடச்செறியணும். இந்த எம்ஜிஆர் வேஷம் போடுறது, கோச டைலாக் பேசுறது, இதெல்லாமே வேண்டாம். இதுதான் எங்கே வந்து விடுது? உலகம் ஒரு நாடக மேடை. ஏன் அப்படி வாழணும் கேட்குறேன்? ஏன் நடிக்கணும்? வாழ்க்கைன்றது உண்மையாக தானே வாழணும், எதுக்கு இப்போ நடிக்கணும் கேட்குறேன். அரசியல்ன்றது சாக்கடை, ஏன் அப்படி ஆவணுச்சு? அரசியல் சாக்கடையாக தான் இருக்கணுமா? அரசியல்னா என்ன? அரசியல்வாதிகள் நாட்டுடைய எதிர்காலத்துக்காக சட்டத்தை வந்து அமுல்படுத்துகிறவங்க தான் அரசியல்வாதிகள். உண்மையான நோக்கம்னா பொலிட்டிஷியன்னா ஃபியூச்சர், நாட்டுக்கு ஃபியூச்சருக்கான பாலிசியை செட் பண்ணுறவங்க தான் பொலிட்டிஷியன். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்க வேண்டிய அரசியல் இன்னைக்கு ஞான் இப்படி ஒரு தத்துவம் வந்துச்சு. அரசியல் ஞான் சாக்கடையாக வந்துச்சு. ஏன்னா எந்த வெரிஃபிகேஷனும் இல்லை. வெரிஃபை பண்ணலன்னா என்ன ஆகும்? இதுதான் நடக்கும். அவனை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இதுதான் நடக்கும். அப்போ தான் நான் எடுத்துட்டு வரேன், கம்பல்சரி உன்னோட நேர்மையை நீ காமிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நீ நல்லவனா எதை வேணாலும் செஞ்சுக்கோ. நீ ஃபோட்டோ எடுக்கிறியா, வீடியோ எடுக்கிறியா, ஆள்கிட்ட படம் பிடிக்கிறியா, காமிக்கிறியா, எல்லாம் செய். ஆனால் உன்னோட நேர்மையை காமிச்சிக்கிட்டே செய். ஓகேவா? இதுதான் புது கான்செப்ட். ஓகே, இப்போ எல்லா தலைவர்களும் கைவிட்டுட்டா என்ன ஆகும்? மக்கள்கிட்டே நான் திருப்பி வரேன். மக்கள் என்ன பண்ணுங்க, நான் முதல்ல ஃபியூ வீடியோஸ் போட்டு ஓகே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இது பார்ட் 1, பார்ட் 2 இருக்கலாம், ஒரு பார்ட் 10 இருக்கலாம். எனக்கு ஃபீல் பண்ணோம் ஓகே நம்ம இந்த பிக்சரை காமிச்சிட்டோம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் ஜாயின் ஆஸ் அ மெம்பர், என்ஜிஓ ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கதையில் நான் என்னுடைய ரோலை ப்ளே பண்ணுவேன். மக்களாக இருந்து என்னென்ன ரோலை நீங்கள் ப்ளே பண்ணணும், இல்லைன்னா இந்த மிஷன் சக்ஸஸ் ஆகாது. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ முதல்ல நான் வீடியோ செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் என்னோட வேலை. அடுத்தது ஓகே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், வாங்க ஜாயின் பண்ணுங்க மெம்பரா. என்ஜிஓ வரமாட்டான், அரசியல்வாதிகளும் உங்களை செஞ்சு விட்டுறான். இப்போ மக்களே வந்து இந்த நாட்டை நம்மளே காப்பாற்றுவோம், க்ளீன் பண்ணுவோம், சிஸ்டம் வந்து சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன். மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் வரணும். அப்போ ஓகே மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு என்ஜிஓனா ஆர்ஓஎஸோட ரூல்ஸ் படி ஆனுவல் ஃபீ ஒன்று கட்டணும். நீங்கள் ஆனுவல் ஃபீனா வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்கன்னு என்ஜிஓ செட் பண்ணலாம். நம்ம என்ஜிஓ ஆர்ஓஎஸில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் உருவாக்குறப்போ அந்த அந்த ஆர்ஓஎஸ் வெப்சைட்டில் போய் தான் நம்ம அந்த கீன் பண்ணுவோம். எல்லாம் என்ஜிஓவோட டீட்டெயிலாம் கீன் பண்ணுவோம்.
என்ஜிஓட கமிட்டி மெம்பர் யார், பிரசிடென்ட் யார் எல்லாம் கீன் பண்ணுவோம். அதில் ஒரு கேள்வி வரும், உங்கள் மெம்பர்கிட்டேருந்து ஆனுவல் ஃபீ மெம்பர்ஷிப் ஃபீ எவ்வளோ வாங்க போகிறீங்க, ஆனுவல் ஃபீ அப்படின்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு என்ஜிஓவில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணால் ஒரு ஆனுவல் ஃபீயை வாங்கி ஆகணும்னு ஆர்ஓஎஸோட ரூல்ஸ். ஓகே, குறைஞ்சது 10 வெள்ளினாச்சும் செட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அப்போது இந்த விஷயத்தில் இந்த என்ஜிஓவில் நான் வந்து என்ன ஒரு ஒரு வித்தியாசம்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு ஆனுவல் ஃபீ வாங்கணும், ஒரு ஃபீ வாங்கணும், மெம்பர்ஷிப் ஃபீ மெம்பர்கிட்டேருந்து ஒரு ஃபீ வாங்கணும் என்ஜிஓ நடத்துறதுக்கு. நான் இந்த ஆரம்பிக்க போகிற என்ஜிஓவில் வந்து மந்த்லி ஃபீ 10 வெள்ளி. இதை எதுக்குன்னா, ஓகே, மெம்பர்ஸ்கிட்டேருந்து 10 வெள்ளி வாங்கி ஒரு 1000 மெம்பர் வந்தால் ஒரு தலைவனுக்கு அவங்களுடைய ஃபண்ட் வந்து எலோகேட் பண்ணப்படும். 1000 மெம்பர் ஒரு தலைவன். ஓகே, உனக்கே இவ்வளோ ஃபண்ட் இருக்குது. நான் பேசிக்லி சில ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர். அந்த தலைவருக்கும் கஷ்டம் இல்லாமல் மக்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் அந்த சிம்பிளாக அவன் நேர்மையும் காமிக்க முடியும். அதே நேரத்தில் அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அந்த தலைவன். ஓகே, ஒரு சிம்பிள் ஃபார்மேட். எல்லா என்ஜிஓ தலைவர்களும் அதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா ஒரு சிம்பிளிசிட்டிக்காக. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கிறதுனால அவங்களால ஃபுல் டைமாக அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் இந்த என்ஜிஓவில் ஒரு தலைவர்கள் வந்து ஒரு வாலண்டியராக வந்து மக்களுக்கு சேவை செய்கிறப்ப நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அவங்க குடும்பம் இருக்கும், அவங்க வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு அரசாங்க அதிகாரி மாதிரியோ இல்லை ஒரு அரசியல்வாதி மாதிரியோ ஃபுல் டைமாக அவங்க இறங்கி மக்களுக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியும். ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்காகவே வேலை செய்ய முடியாது. அவங்க வேலை அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க ஒரு தலைவனாக வந்து மக்களுக்கு, ஓகே நானும் ஒரு நல்ல தலைவனாக நான் செயல்படுறேன், இந்த மக்களுக்காக என் நேர்மை நான் காமிக்கிறேன், வாய்ப்பு கொடுத்தா நான் அரசியலில் வந்து இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் உண்மையாக நான் சேவை செய்கிறேன்னு ஒரு தலைவர் வந்தாலும், அந்த தலைவர் இப்போ வந்து அவர் வந்து சொந்தமாக வாழ்க்கைக்கு அவர் உழைச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்ப நிறைய வேலையை இறங்கி செய்ய முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் தான் கொடுக்க போகிறேன் நான். இந்த என்ஜிஓவில் தலைவர்னா என்ன தான் செய்யணும் அப்படின்னா, ஓகே, மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. மெம்பர்ஸை மந்த்லி 10 வெள்ளி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு 1000 பேர் என்ஜிஓ வந்துச்சுன்னா ஒரு தலைவரை ஒரு ஏரியாவில் உருவாக்க போகிறோம். நம்ம ஒரு ஏரியா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அரசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்னால் என்ன, ஒரு ஏரியாலையும் மொத்தம் 222 சீட் இருக்குது, பார்லிமெண்ட் சீட் இருக்குது மலேசியாவில். ஓகே, அப்போ அந்த சீட்லாம் என்ன, அந்த சீட்லாம் என்னன்னா ஒரு இடம், நாட்டுள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்து பார்லிமெண்ட் சீட்டை பிடிக்கிறார். அதுக்கு கீழே அந்த இடத்துக்கு கீழே ஒரு சின்ன இடத்துல ஒரு அடுன்னு உருவாகிறாரு. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஒரு அரசியல் தலைவர்களை ரிப்ளேஸ் பண்ண தான் இங்கே ஒரு தலைவர்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு 1000 மெம்பர்ஸ் சேர்ந்த பிறகு ஓகே ஒரு தலைவரை உருவாக்கி ஒரு இடத்துல, ஓகே உங்கள் ஏரியா அதுதான், நீங்கள் அந்த ஏரியாலேருந்து ஒரு 10 ஏழைனா ஒரு ரொம்ப மோசமான ஏழைலாம், பெரிய பண பிரச்சனை உள்ளவங்க, ஓகே, ஒரு B40 அதுக்கும் கீழே உள்ள ஏழை, ஒரு பரம ஏழைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு 10 பேர் அந்த தலைவர் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதம் 10 வெள்ளி போட்டு உங்களுக்கு ஒரு 1000 மெம்பர்ஸோட ஃபண்டை ஒதுக்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும்ல. ஸோ அந்த ஃபண்ட்லேருந்து அந்த ஏழைங்களுக்கு என்ன பண்ணணும், மாதம் 100 வெள்ளி கொடுத்துடணும் அந்த 10 பேருக்கு. ஓகே, அந்த வருஷ கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்துடும். ஓகே, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். ஒரு 10 வெள்ளி கொடுத்தாங்கன்னா 1000 பேர் ஒரு மாதத்துக்கு 10,000 வெள்ளி சேரும். அப்போ 12 மாதத்தில் வந்து 1,20,000 வெள்ளி சேர்ந்துருக்கும். ஓகே, அப்போ அவர் மாதம் வந்து ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி கொடுத்தாரு, 10 பேருக்கு கொடுத்தாரு, மாதம் 1000 வெள்ளி தான் கொடுக்குறாரு. அப்போ 12 மாதத்தில் 12,000 வெள்ளி தான் செலவு பண்ணார். அப்போ 1,00,000 வெள்ளிக்கு கூட மிச்சம் இருக்கும். அந்த 1,00,000 வெள்ளியை என்ன அவர் பண்ணணும்னா, வருஷ கடைசியில் அந்த 10 பேருக்கும் ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து கொடுத்துடணும். ஓகேவா, அந்த சிறு தொழில் ஆரம்பித்து கொடுத்த கையோட அதை வச்சு அந்த 10 ஏழைகள் வந்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும். அடுத்த வருஷத்துக்கு அவர் இன்னொரு 10 பேர் ஏழையை சூஸ் பண்ணணும்.
இது வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஏழைங்களுக்கும் உதவி செய்கிறோம். ஓகே, இப்போ இவர் எதோட கணக்கு வழக்கு காமிக்க போகிறாருன்னா, இப்போ மெயின் என்ஜிஓ எல்லா டொனேஷனும் அந்த மெயின் என்ஜிஓக்கு வந்துச்சு. அந்த மெயின் என்ஜிஓ அந்த தலைவர்களுக்கு அதுலேருந்து ஒரு ஃபண்ட் எடுத்து கொடுக்குது. ஓகே, நீ 10 பேர், இந்த 10 ஏழை அவங்களே அந்த தலைவர்கள் போய் அவங்க ஏரியாவில் உள்ள 10 ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து, ஓகே, அந்த 10 ஏழைகளுக்கும் காசை அவங்க பேங்கிங் பண்ணுறத தான் அவர் கணக்கு வழக்க காமிக்க போகிறார். அவரோட நேர்மையை அவர் எங்கே காமிச்சார்னா, இந்த என்ஜிஓ கொடுத்த ஃபண்டை அவர் எப்படி நேர்மையாக நடத்தினாரு, அந்த அதுக்கான ரிசீட் ப்ரூஃப்லேருந்து எல்லாம் எப்படி காமிச்சாரு அப்படின்னு சொல்லி தான் அவரோட நேர்மையாக உங்கள்கிட்ட காமிக்க போகிறாரு. ஓகே, அதாவது ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி இந்த 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 என்ஜிஓ, அந்த பெரிய என்ஜிஓ மேலே மெயினாக இதை வழி நடத்த போகிற என்ஜிஓ வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட் மாதிரி, ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி ஒரு ஃபண்ட். ஓகே, இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஒரு எலோகேஷனை அந்த ஏரியாவோட அரசியல்வாதிக்கு கொடுப்பான். அந்த அரசியல்வாதி அங்கே உள்ள ஏரியா மக்களுக்கு உதவி செய்வான். அதே மாதிரி அது ஏறக்குறைய அந்த இதுதான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து அவனுக்கு ஃபண்ட் வருது? அவனுக்கு வந்து மக்கள் கட்டுற டேக்ஸ்லேருந்தும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இந்த பெட்ரோலியம்மு, இந்த இந்த விளைச்சல், பூமியில் வர்ற விளைச்சல்லேருந்து இவனுக்கு ஒரு இன்கம் வருது. அந்த இன்காமை வச்சு தான் அவன் நாட்டோட நிர்வாகத்தை பார்க்குறான். ஓகே, அப்போ இந்த என்ஜிஓக்கும் ஒரு ஃபண்டு வேணும்ல, அந்த ஃபண்டு தான் மெம்பர்ஸோட மந்த்லி ஃபீ 10 வெள்ளி. புரியுதுங்களா? அப்போ இந்த என்ஜிஓட்டு காசு எங்கே வருதுன்னா, அந்த மெம்பர்ஸ் அந்த என்ஜிஓலே ஜாயின் பண்ணாங்களே, நம்மளும் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை உருவாக்குவோம், எங்களுக்கும் நல்ல தலைவர்களோட லிஸ்ட் வேணும், ஃபில்டர் பண்ணி யார் யார் நேர்மையான தலைவர்கள் வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓவில் தலைவர்களாக வந்து செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காது. அவங்க போயிட்டு காசெல்லாம் தேடி அலைய வேண்டாம். ஓகே ஓகே, என்னோட வேலை என்ன, நம்ம ஓகே, கடைசி நோக்கம் வந்து என்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, எப்படி தான் மக்கள்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணுறது? அவங்களுக்கு வழி தெரியாது. நான் சொன்ன மாதிரி உள்ளுக்கு வந்த கையோட இந்த இருக்குதுங்களே நார கூட்டம், இந்த ஏமாத்து வேஷம் போட்டுக்கிட்டு அவனுங்க வந்து நசுக்கிடுவானுங்க. அவனுங்களை உங்கள் மின்னுக்கு அவங்க கட்டவங்களாக காமிச்சு, இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களும் சரி, அதுக்கு கீழே வேலை செய்கிற அல்ல கைங்களும் சேர்ந்து அந்த நல்லவனை நசுக்கி போடுறதுனால தான் அவங்களுக்கு நல்ல தலைவர்களே வரமாட்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தலைவர்களும் கஷ்டப்படுத்தாமல் மக்களையும் ஏமாத்தாமல், ஓகே, நல்ல தலைவர்களை உள்ளுக்கு வர்றதுக்கு ஒரு பாதையை திறந்து விட போகிறேன் இந்த என்ஜிஓ வழியா. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன பெரிய இழப்பே ஒன்றும் கிடையாது. உங்களை ரோட்டில் இறங்கி என்ன சொல்கிறது, வீதியில் இறங்கி சண்டை போட சொன்னேன்னா கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க சொன்னா, உண்ணாவிரதம் எடுக்க சொன்னா, போராட சொன்னா, பிஸ்தோலை தூக்கிட்டு வாங்க இறங்கி போராட்டம் பண்ணுங்க, இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருங்க. ஆனால் இந்த இந்த மிஷனுக்குள்ளே வந்து சப்போர்ட்டாக ஒரு மெம்பராக நுழைங்க. ஒரு மாதத்துக்கு 10 வெள்ளி கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைஞ்சி போகிறதில்ல. ஓகே, நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 10 வெள்ளின்றத ஏதாவது வகையில் ஒரு தேவையில்லாத பொருளோ ஒரு வீண் செலவோ பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த 10 வெள்ளியை இந்த என்ஜிஓவில் நானும் ஒரு மெம்பராக நுழைஞ்சி, ஓகே, மாதம் நான் 10 வெள்ளி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ஏழைக்கு உதவி செஞ்சு நேர்மையாக கணக்கு வழக்கு காமிச்சு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர்களை லீஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க முடியும்னா பிரச்சனை இல்லை. ஓகே, நான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒரு சின்ன உங்களோட ஃபங்க்ஷன் இதில் வந்து ரொம்ப சின்னது தான். ஆனால் நிறையா பேர் இதுக்கு வந்து முன்னுக்கு வந்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய மிஷனை சாதிச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, முதல்ல மெம்பராக ஜாயின் பண்ணுறப்போ இப்போதைக்கு அந்த வெப்சைட் இப்போ இல்லை, நான் டெவலப் பண்ண வெப்சைட்டும் இல்லை. ஸோ முதல்ல வந்து நான் ஆல்ரெடி நேர்மை முக்கியம் சேரிட்டின்னு ஒரு என்ஜிஓ இப்போ ஆல்மோஸ்ட் அது ஃபங்க்ஷன் பண்ணலை. ஆனால் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது நேர்மை முக்கியம் சேரிட்டியோட. ஸோ நான் ஃபார்ம் பண்ணுற என்ஜிஓட பேர் வந்து நான் நேர்மைன்னு தான் வைக்க போகிறேன், நேர்மை முக்கியம் சேரிட்டி இல்லை. ஏன்னா அடுத்த மிஷன் வந்து சேரிட்டி கிடையாது. அடுத்த மிஷன் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான நல்ல தலைவர்கள் லீஸ் பண்ணுறது மட்டும் தான். முழுக்க அரசியல் ஸ்ட்ரக்சரில் தான் அது உருவாக போகுது. ஸோ அதனால் நேர்மை முக்கியம் சேரிட்டின்ற வார்த்தைலாம் அவளுக்கு வராது. ஓகே, செய்ய போகிற சேரிட்டியே வந்துட்டு ஒரு அந்த அந்த கணக்கு வழக்கை காமிக்க தான்.
ஓகே. அப்போ உங்கள் காசு எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% காசு வந்து அந்த ஏழைங்களுக்கு தான் போக போகுது. ஓகே. சின்ன சின்ன என்ஜிஓ மேனேஜ்மெண்ட்டுக்கு சில செலவு இருக்கலாம். ஓகே. அந்த என்ஜிஓ தலைவர்களும் யாரும் எடுத்துக்க முடியாது. அதுக்கும் அவங்க கணக்கு வழக்கு காமிக்கணும். சில என்ன சொல்கிறது, ஒரு என்ஜிஓக்கு ஆஃபீஸ் ஆரம்பித்தா இல்லை வேறு செலவு என்னாவது இருந்துச்சுன்னா அது ஒரு 10%க்கு குறைவான காசு தான் பாய்க்கிறதுக்கான உரிமையும் இந்த மெயின் என்ஜிஓ கொடுக்கும் அவங்களுக்கு. அதுக்கான கணக்கு வழக்கையும் காமிக்கணும். ஓகே. எங்கேயும் மிஸ் ஆகாது. ஓகே. அதாவது சொந்த யூஸுக்கு எந்த காசும் பாய்ச்சிட முடியாது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் அந்த மெயின் என்ஜிஓட ரோல் அது. ஓகே. அப்போ அவங்க ரோல் அவங்கவுங்க ப்ளே பண்ணணும். ஓகே. இப்போ இதை விளக்கப்படுத்துறது அந்த ரோல் நான் ப்ளே பண்ணுவேன். இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். மெம்பராக ஜாயின் பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் மக்களோட வேலை. ஓகே. ஏன்னா என்ஜிஓ தலைவர்கள்லாம் வராதனால இது உங்களோட வேலையாக நான் விடுறேன். இப்போ மக்கள்கிட்டே வரேன். ஓகே. மக்களே சேர்ந்து நான் வந்து வழி நடத்துகிறேன் முன்னுக்கு இருந்து இந்த விஷயத்த. ஓகே. மக்களே சேர்ந்து இந்த மக்களுக்கான நன்மையை மக்களே சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நான் கூப்பிட்றேன். வேறு வழி இல்லை, யாரும் முன்னுக்கு வரல. ஓகே. ஸோ மேபி கொஞ்சம் ராஃப்லி கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஃப்ளோ இஸ் வெரி சிம்பிள். ஓகே. எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. யாரையும் போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. ஓகே. ரொம்ப சைலண்ட்டாக, அதாவது ரொம்ப வெளிப்படையான ஒரு ஒரு போக்கு இது. ஓகே. என்கிட்ட நேர்மை இருக்குது பார்த்துக்குங்க அப்படி சொல்கிறப்ப மக்கள்கிட்ட இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவன் ஒரு துறந்த புத்தகம் அப்படி இருப்பான் அந்த தலைவன். ஓகே. எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. இதுதான் வந்துச்சு, இதுதான் செய்ய போகிறோம், இதுதான் இலக்கு, இங்கே தான் போக போகிறோன்னு, இதுக்காக தான் இதை செய்கிறோம், இதுக்காக தான் இதை செய்கிறோன்னு இன்னொன்றுக்கும் ஒரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்க போகுது. ஓகே. நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். ஓகே. தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். ஆனால் நோக்கம் வந்து உள்நோக்கம் தப்பாக இருக்காது. ஓகே. ஸோ அதெல்லாம் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான போராட்டம். ஓகே. அடுத்து இருக்கிற கவர்மெண்ட்டை போய் சண்டை போகிறது அப்படிலாம் இல்லை. மக்களை திரும்பி இங்கே பார்க்க வைக்கிறது. ஓகே. அவனை இப்போ மக்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி, இப்போ எதுக்கு அவனை நான் நம்பணும்? ஒரு நேர்மை இல்லை, ஒரு வெளிப்படையான போக்கு இல்லை, இப்போ கோசமாக நல்லவன் மாதிரி பேசுகிறான், எதுக்கு நான் நம்பணும்? அப்படின்றப்ப அவனை தூக்கி போட்டுட்டா அவன் செயலிலிருந்து போயிடுவான். அந்த ட்ராமா பண்ணுறவன், இந்த அல்ல கையை இந்த கேபிள் வச்சுட்டு மூவ் பண்ணுறவன், இந்த அதிகாரத்தில் எல்லாம் வந்து செயலிலிருந்து போயிடுவானுங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளும் போய் சண்டையும் போட்டுட்டு இருக்க முடியும் மாட்டோம் அவன்கிட்ட. ஏன்னா நம்ம மக்கள் ஆச்சுன்னா என்ன, மக்கள்கிட்டேருந்து நம்ம ஆதரவு பெறணும். அப்போ தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும், அந்த சிஸ்டமே வழி நடத்த முடியும். அப்போ இந்த பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மக்களை நம்ம எப்படி திரும்பி பார்க்க வச்சோன்னா இந்த கட்டத்தில் நேர்மையால் வெளிப்படையான போக்கால். ஓகேவா? அதுதான் இந்த நான் பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியில் இது ரொம்ப புதுசு. ஓகே. இங்கே போய் சண்டை போடுறது, அவனை போயிட்டு இதாவது வன்முறையாலையும் சரி இல்லை வீதியில் இறங்கி கஷ்டப்படுத்திக்கிட்டு ரோட்டுக்கெலாம் போவாங்களா, டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வாங்களா, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு செஞ்சா என்ன செய்கிறான், போலீஸ்காரன் வரான், கேஸ் அடிக்கிறான், கஷ்டப்படுறான், பிடிச்சிட்டு போகிறான், லோக்காப்பில் அடிக்கிறான், என்ன வந்துச்சு எல்லாம் ஸ்ட்ரகிள். ஆனால் கடைசியில் என்னாச்சு, அதெல்லாம் செஞ்சவன் இப்போ என்ன வந்து செய்கிறான், அவ்வளோ ஸ்ட்ரகிள், மக்களை கூப்பிட்டு போவான், வாங்க போராடுவோம், வாங்க இழுத்துட்டு போவான். கடைசியில் சரி வாங்க போவோம், அரசாங்கத்தை எகுத்து நிற்கிறான் பாருங்கன்னு அவன் பின்னாடியே போவாங்க. கடைசியில் எனக்கு ஓட்டு போடுங்க எல்லாத்தையும் திருத்திடுவான். கடைசியில் அவனும் அதே தான் செய்கிறான். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கான், டே நீயும் செஞ்சு விட்டானேன்னு. அப்போ போய் நம்ம தெருவாக அலைஞ்சோமே ரோட்டில், அவன் பின்னாடி போய் எல்லாம் வேஸ்ட்டு. அப்போ அங்கேயும் ஒரு நேர்மையும் தெரியலையே, நம்ம நம்பிக்கை அடிப்படையில் தானே ஓடணும். இவன் வந்து நாட்டை திருத்திடுவான்னு, அது நடக்காது. கஷ்டம், ஏமாற்றம், என்ன சொல்கிறது, நம்மளே நம்ம வருத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு புத்திசாலியான ஒரு இது, வெளிப்படையான ஒரு போக்கு, நேர்மையை காட்டுவோம். நல்ல தலைவர்கள்னா அதான் உண்மையான நல்ல தலைவர்கள். நேர்மை இருக்கும், காசு விஷயத்தில் நேர்மையாக இருக்கட்டும், தென் கணக்கு வழக்கு காமிக்கட்டும், எல்லாமே வெளிப்படையாக நடக்கட்டும். இது வழியாக நல்ல தலைவர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அதை விட முக்கியமான விஷயம், அந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கானா ஆட்டோமேட்டிக்லி அழிஞ்சு போயிடுவான். ஓகே, ஸோ அழிஞ்சு போகிறப்போ ரொம்ப ஈஸியே ஸ்ட்ரகிள் பண்ணாமே நல்ல தலைவர்களுக்கு வந்துடலாம். அதாவது நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு இது போதும். ஒன்றும் டீட்டெயிலாக வேறு பேசுவோம். இது எப்படி பாசிபிள், என்னென்ன சிக்கல் இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக மீண்டு வந்துடலாம். ஸோ நான் உறுதியாக சொல்ல முடியும், இட்ஸ் பாசிபிள். ஆனால் மக்கள் இங்கே சப்போர்ட் பண்ணி இதை ஸ்ட்ராங்காக ஆக்கினா இது பாசிபிள். பாசிபிள்னா என்ன மாதிரி பாசிபிள்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் ஈஸியாக சட்ட வழியில் பூந்து இந்த மக்களாட்சி இருக்குல்ல, மக்களாட்சியை பாய்ச்சி நாட்டை அப்படியே நல்லவங்க கையில் எடுத்து கொடுத்துடலாம். நாட்டை நல்லவங்க கையில் எடுத்து கொடுத்து எல்லா ட்ராமாவையும் ஒழிச்சு உண்மையான அரசாங்கம் எப்படி நடத்தி மக்கள் எல்லாமே நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கும் மக்களை ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, ஸோ நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு ஃபியூ டேஸ் அப்புறம் நான் அடுத்த பகுதி வீடியோ செய்கிறேன். இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.